ஓம் சாந்தி. இன்று பகவான் சர்வ வியாபி அல்ல என்ற தலைப்பில் பார்ப்போம். பகவானை சர்வ வியாபி, அதாவது எங்கும் எதிலும் நிறைந்தவர் என்று அனைவரும் நினைத்து கொண்டு இருக்கின்றனர். அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று கூறுவது இறைவனை நிந்தனை செய்வதாகும். இப்போது சமயம் வந்துவிட்டது. பல வருடங்களாக இருந்த இந்த குருட்டு நம்பிக்கையை முடித்து வைக்கும் நேரம் வந்துவிட்டது. பகவான் சர்வ வியாபி கிடையாது. கீதை நமது உயர்ந்த சாஸ்திர சிரோன்மணியாக இருக்கிறது. அதில் எந்த ஒரு இடத்திலும் பகவான் சர்வ வியாபியாக இருப்பதாக சொல்லப்படவே இல்லை. தவறுதலாக மனிதர்களின் புத்தி விகாரங்களின் காரணமாக குழம்பி போய் இருக்கிறது. கீதையில் பகவான் தான் எங்கிருக்கிறேன் என்று தானே சொல்கிறார். 15வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகத்தில், எந்த இடத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களின் பிரகாசம் சென்றடையாதோ, நெருப்பில் வெளிச்சம் சென்றடையாதோ அங்குதான் நான் இருக்கிறேன் என்று. எல்லாவற்றிலும் உயர்ந்த பரந்தாமமாகிய இங்கு வரக்கூடிய ஆத்மாக்கள் மீண்டும் கலியுகம் வரமாட்டார்கள் என்று. மேலும் தான் எப்போது இந்த ஸ்தூல உலகத்திற்கு வருகிறேன் என்பதையும் சொல்கிறார். யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத என்ற ஸ்லோகத்தில், எப்போதெல்லாம் அதர்மம் தழைத்தோங்குகிறதோ, தர்மம் நிந்தனைக்கு உள்ளாகிறதோ அப்போதெல்லாம் தான் அவதரிப்பதாக சொல்கிறார். ஒருவேளை சர்வ வியாபியாக இருக்கிறார் என்றால் ஏன் அவரை தேடி அங்குமிங்கும் அலைகிறார்கள்? முகத்தை மேல் நோக்கி பார்த்துத்தானே இறைவனை ஹே பிரபு, ஹே பகவான் என்று கூப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் அவருக்கென்றும் ஒரு இடம் இருக்கிறது என்றுதானே அர்த்தமாகிறது. சந்நியாச தர்மத்தைச் சேர்ந்த ஆதி சங்கராச்சாரியார் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று கூறிவிட்டார். ஆத்மாவே பரமாத்மா என்றால் பரமாத்மா தந்தை கொலை தொழில் செய்வாரா? பெண்களை இழிவுபடுத்துவாரா? விலங்குகளை வதை செய்யும் இழிவான தொழில் செய்வாரா? ஒவ்வொரு மனிதனும் அவருடைய கடைசி நேரத்தில் கடவுளைத்தானே அழைக்கிறார். அவரே பரமாத்மா என்றால் ஏன் கடவுளை அழைக்க வேண்டும்? மேலும் பகவானை நாய், பன்றி, முதலை, மீன் இவைகளைப் போன்ற விலங்குகளில் அவதரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இவ்வுலகை மாற்றம் செய்யும் மிகப்பெரிய காரியத்தை இறைவன் விலங்குகளில் வந்து செய்வாரா? ஆதியில் தேவதா நிலையில் இருந்த மனிதர்கள் தற்போது அசுர நிலைக்கு மாறி உள்ளதை மாற்றம் செய்ய தேவையான உயர்ந்த ஞானத்தை அவர் விலங்குகளில் வந்து கொடுப்பாரா அல்லது ஒரு மனிதரில் வந்து கொடுப்பாரா? எப்படி அவர் இந்த பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றம் செய்வார்? மனிதர்கள் ஒரு பக்கம் தாங்கள் முக்தி அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆத்மா பரமாத்மாவோடு கலந்து போய்விடும் என்று நினைக்கிறார்கள். பிறகு ஆத்மா வேறு மற்றும் பரமாத்மா வேறு, ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவற்றது என்று கூறிவிடுகிறார்கள். ஒருவேளை ஆத்மாக்கள் பரமாத்மாவின் அம்சமாக இருக்கிறார்கள் என்றால் ஆத்மாக்களுக்குள் துர்குணம் என்பது எப்படி எங்கிருந்து வந்தது? தற்போது வெறும் மனித ஆத்மாக்களுக்குள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள், இயற்கை ஆகிய பஞ்ச தத்துவங்கள் என அனைத்துமே தூய்மை இழந்த தமோ பிரதான நிலையில் இருக்கின்றன. அனைத்துமே இப்போது துர்குணம் நிரம்பியதாக உள்ளது. துவாபர யுகத்தில் ரஜோகுணம் எப்போது ஆரம்பித்ததோ அப்போதுதான் வேதங்கள், சாஸ்திரங்கள் எழுதப்பட்டன. எப்போது அதை உருவாக்கினார்களோ அப்போது இருந்துதான் கடவுள் சர்வ வியாபி எனும் கருத்து ஏற்பட்டது. முஸ்லிம்களும் கூட முதலில் இறைவன் பரந்தாமத்தில் தான் இருக்கிறார், இந்த உலகில் இல்லை என்று சொன்னார்கள். அவர்களும் இப்போது ஒவ்வொரு அணு அணுவிலும் இருப்பதாக சொல்லிவிட்டனர். இந்துக்களும் இறைவன் எல்லாமாக எல்லாருக்குள்ளும் இருப்பதாக சொல்லிவிட்டனர். எல்லோருடைய புத்தியும் அலைய ஆரம்பித்து விட்டது. இந்த சர்வ வியாபி என்ற ஞானத்தின் மூலமாக அனைவர் புத்தியும் நிலை குலைந்தது. கோவில், மசூதி, சர்ச், குருத்வாரா என்று அலைய ஆரம்பித்தனர். பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்றால் உயர்ந்த மனித குலத்தில் வந்துதானே பிரவேசம் செய்வார். பரமாத்மா சிவன் உண்மையில் எப்போதும் வித்தியாசமானவர். அவரும் கூட பிறப்பு இறப்பு சுழற்சியில் வரத் தொடங்கினால் நம்மை இந்த உலக நாடக சக்கரத்திலிருந்து விடுவிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். உலகில் தர்மபிதாக்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கான ஆதாரமூர்த்தி ஆத்மாக்களுக்குள் பிரவேசம் செய்துதான் தங்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றனர். கிறிஸ்துவின் ஆத்மா இயேசுவின் உடலுக்குள் நுழைந்து கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபிக்கிறது. கௌதம புத்தரின் ஆன்மா சித்தார்த்தருக்குள் பிரவேசமாகி பௌத்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறது. அதே போல் பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதருக்குள், அதாவது சங்கர் பாட்டு செய்பவருக்குள் பிரவேசமாகி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை தற்போது ஸ்தாபனை செய்கிறார். பகவானை சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டதன் காரணமாக மனிதர்கள் புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டனர். எப்படி என்றால், ஒரு மனிதன் தான் அமர்ந்திருக்கும் கிளையே வெட்டுவதைப் போல
இன்று மனிதர்கள் தாங்கள் வாழும் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு அணுகுண்டுகளை தயார் செய்து வைத்துள்ளனர். தங்களையே அதி புத்திசாலி என்று சயின்டிஸ்டுகள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். சத்தியமான, உண்மையான, சுகமான உலகத்தை உருவாக்குபவர்கள் தாங்கள்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பகவான் சொல்கிறார், எவ்வளவு அகங்காரம் இவர்களுக்குள் இருக்கிறது. ஆனால் பகவான் தந்தை எப்போது இந்த சிருஷ்டிக்கு வருகிறாரோ, எந்த மனிதரில் பிரவேசம் செய்கிறாரோ, அவருக்குள் இப்படிப்பட்ட அகங்காரம் என்பது இருக்கவே இருக்காது. அதனால்தான் பகவான் சொல்கிறார், நான் சாதாரண உடல் உடையவருக்குள் வருகிறேன். உலகத்தார் எளிதாக புரிந்து கொள்ள முடியாத அளவு சாதாரண உடலில் பகவான் வந்து விடுகிறார். இதற்காக கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது. 9வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகனாக, சாதாரண உடலில் வந்திருக்கும் என்னை மூடமதி உள்ளவர்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை என்று. மனிதர்களின் புத்தி மற்றும் பகவானின் புத்தி இரண்டிற்கும், வானத்திற்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. பகவான் எப்போதுமே தமோ பிரதானமாக, அதாவது தூய்மை இழந்த நிலையை அடையவே மாட்டார். மனிதர்கள் சதோ பிரதானமான தேவதா நிலையிலிருந்து கீழே இறங்கும் போது அசுரர்களாகவும் மாற முடியும். மனிதர்கள் எப்போதும் மேலும் கீழும் செல்லக்கூடியவர்கள். பகவான் அப்படி ஆகக்கூடியவர் அல்ல. தர்மம் என்றால் மனதில் தாரணை செய்வது, பிராக்டிக்கலில் செய்து காட்டுவது. எப்போது மனதில் எழும் ஆசைகளை புத்தி எனும் கடிவாளத்தின் மூலம் கண்ட்ரோல் செய்கிறோமோ அப்போதுதான் சொல்லலாம் சுய தர்மத்தில் நிலைத்திருக்கிறோம் என்று. ஆனால் இன்று ஆத்மாக்கள் தன் சுய தர்மத்தை மறந்து பர தர்மத்தை ஏற்கின்றனர். பகவான் சுகக்கடல், சாந்தி கடலாக இருப்பவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால் சுகம் சாந்தி ஒரு சொட்டு கிடைக்காதா என ஏங்கி அலைந்து கொண்டிருக்கின்றோமே ஏன்? தற்போது நிறைய யாகங்கள், மீட்டிங் எல்லாம் சாந்திக்காக நடத்துகிறார்கள். ஆனால் என்ன செய்தும் அனைவரையும் சாந்தியை அனுபவம் செய்ய வைக்க முடியவில்லை. ஏனெனில் சாந்தி, அமைதி என்பது நமக்குள் நாம் உணர வேண்டிய ஒன்றாகும். நம்மை நாம் ஆத்மா என்று உணரும் போதுதான் நம்மால் நமது சுய தர்மமாகிய சாந்தியில் நிலைத்து நிற்க முடியும். இறைவன் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பது தெரியாததால் மக்கள் கடவுளை எல்லா இடங்களிலும், எல்லா உயிர்களிலும், எல்லா பொருட்களிலும் நிறைந்திருப்பதாக கூறிவிட்டார்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவுக்கு சமமானது அல்ல. பரமாத்மா சிவனே போகி ஆத்மாக்களாகிய நம்முடன் ஒப்பிட முடியாது. அதற்கு மாறாக அவர் எப்போதும் தனித்துவமானவர், சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டவர். ஆத்மாக்களின் சத்தியமான தந்தையாகிய அவர் இந்த உலகத்திற்கு வந்து கீதையில் அவர் கூறியுள்ள ராஜயோக ஞானம் மற்றும் தியானம் பற்றி முழு உலகிற்கும் கற்பிப்பதற்காக சத்திய ஆசிரியராக, சத்தியமான குருவாக வந்திருக்கிறார். அதன் நினைவார்த்தமாக தான் இன்று உலகம் முழுவதும் சிவன் கோயில்களும் மூர்த்தி வடிவில் சங்கரரின் சிலைகளும் உருவாக்கப்பட்டு வழிபடப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி.